உலகெங்கிலும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு எமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வழியாக அவ்வப்போது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் இன்றைக்கு இப்போது ஒரு புதிய நிகழ்ச்சியோடு சந்திக்க இருக்கின்றோம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கிடக்க உலகேற்றியான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமநீதி பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை தொழுது எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய பாவேந்தர் பாரதிதாசனை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளரை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாகும். தாய்மொழி நாள் விழாவையொட்டி நடைபெறுகிற நிகழ்ச்சி. ஏற்கனவே நாம் நல்ல தமிழில் நீ பேசு என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு 2 மணித்துளி நேரம் பிற மொழி கலவாமல் தமிழ் மொழியில் பேசுகிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம். எண்ணற்றவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இன்றைய நிகழ்ச்சியிலே சில கலை சொற்களை கூறி அவற்றுக்கு என்ன விதமான தமிழ் சொற்களை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை கேட்பதாக ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பெரும்பாலானவர்கள் கலந்து கொண்டிருப்பவர்கள் இல்லத்தரசிகளாக இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களும் ஒரு இல்லத்தரசி தான். எனவே எப்போதுமே திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் அலுவலக பணி நேரம் அல்லாத நேரங்களிலே அலுவலக பணி நேரங்களிலே அலுவலகத்துக்கு செல்லாத இல்லத்தரசிகள் எல்லாம் அழைத்து வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். சற்றேறக்குறைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை இல்லத்தரசிகளும் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரத்துடைய முன்முயற்சியால ஒவ்வொருத்தராக இணைக்கப்பட்டு அப்படி இணைந்ததுனாலும் அவர்கள் எல்லாம் ஒரு மாலையாக கோர்க்கப்பட்டவர்கள் மிகையாகாது. அவர்களே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பு விருந்தினரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். பொள்ளாச்சி சேர்ந்த தென்சுத்தூரை சேர்ந்தவர் கவிஞர் பேராசிரியர் திருமதி அர அம்சவேணி செல்வராஜ் அவர்கள். இவர் இப்போது என்னுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியிலே ஒரு தொடக்க உரையாற்றவும் அவர்கள் இசைவளித்திருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேன். நீங்கள் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் சில ஆங்கில சொற்களை கூறுவார்கள். அதற்கு ஏற்புடைய இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்களை, இவை கலை சொற்களை கூற வேண்டும். கம்ப்யூட்டர் என்று அவர்கள் சொன்னால் நம்ம கணினி என்று பதில் சொல்ல வேண்டும். இப்படியாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இன்றைக்கு நடத்த இருக்கிறார்கள். நாம் உலக தாய்மொழி நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிலே ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக திருமதி அம்சவேணி செல்வராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இன்னும் அவர்கள் இணைந்து உங்களோடு பேச இருக்கிறார்கள். சங்கத்து நூல்களிலே மனம் பரப்பும் சந்தனத்தை செங்கரும்பை சுவையின் தேனை இங்கெனக்கு வாய்ப்பளித்த தமிழின் தாயை இதயத்தால் முதல்வணக்கம் செய்தேன் வாழ்வு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நடைபெற்று வரும் தூய தமிழில் பேசுங்கள் என்ற நிகழ்வில் நடந்து கொண்டிருக்கும் தருணத்தில் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்க அதில் தொடக்க உரை நிகழ்த்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தூய தமிழில் பேசுங்கள் என்ற நிகழ்வில் அனைத்து பாரதி தொடர் நிகழ்வு, கவிதை களம் நிகழ்ச்சி, திருக்குறள் ஒப்புவித்தல் போன்ற பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதை கண்டால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஈரோடு ராஜாமணி அம்மாள், கற்பகம் அம்மாள், விஜயா அம்மாள், சிவகாமி சண்முக சுந்தரம், இனியும்
பல கவிஞர் பெருமக்களை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியிலே திருமதி அம்சவேணி செல்வராஜ் அவர்களுக்கு நாம் சங்க தமிழ் பூங்காவின் சார்பிலே ஒரு சிறப்பாடை அணிவித்து சிறப்பிக்கிறோம். சிறப்பாடை அணிவித்து சிறப்பிக்கிறோம் அம்மையாருக்கு. பல்வேறு இலக்கிய பணிகளை பாராட்டி என்னை மரியாதை நிமித்தமாக சந்திக்க வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு சிறப்பாடை அணிவிக்கிறோம். பெண்மணி என்பதால் அவருடன் வந்த அவருடைய தங்கையாரையை அவரிடமே அந்த சிறப்பாடை கொடுத்து போட சொன்னோம். இப்போது அவர்களுக்கு இந்த நூலை பரிசீலிக்கிறோம். சிறப்பம்மா, மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை எடுத்து செல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து சிறப்பித்த திருமதி அம்சவேணி செல்வராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது அதன் ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலராம் பாவேந்தர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தாய்மொழி நாளை கொண்டாடும் விதமாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் 2 நாட்களுக்கு முன்பாக நல்ல தமிழில் நீ பேசு என்று ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம். அதில் இல்லத்தரசிகள் எல்லாம் கலந்து கொண்டு தங்களால் முயன்றவரை இயல்பாக தங்களுடைய விருப்ப தலைப்பில் தமிழில் அருமையாக பேசினார்கள். 1-2 பிறமொழி வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். இருந்தாலும் அவர்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். அதற்கு அடுத்த கட்டமாக இன்று நாம் நடத்தவிருக்கும் நிகழ்வு என்னவென்று பார்த்தால், வார்த்தைகள், அதாவது பிறமொழி சொற்களை தவிர்த்து தூய தமிழில் எப்படி பேசுவது, அதாவது தமிழோடு விளையாடு என்று ஒரு நிகழ்ச்சியை நாம் இன்று நடத்தவிருக்கின்றோம். இதில் உற்சாகமாக பங்கு பெற வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இதில் முதல் சுற்றாக நாம் தொழில்நுட்ப வார்த்தைகள், இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கும் தொழில்நுட்ப வார்த்தைகளை பற்றி கேட்கலாம். அதற்கான ஆங்கில சொல்லை நான் கேட்பேன். அதற்கு நிகரான தமிழ் சொல்லை நீங்கள் சொல்ல வேண்டும். ஒவ்வொருவருக்கும் 3 சொற்கள் நான் கேட்கிறேன். அதற்கு நிகரான தமிழ் சொற்களை நீங்கள் கூற வேண்டும். முதலாவதாக இதை விளையாடுவதற்காக விஜயா அம்மா அவர்களை அழைக்கின்றேன். பாருங்கள் அம்மா, உங்களுடைய ஒளிவாங்கியை திறவுங்கள். மற்றவர்களெல்லாம் உங்களுடைய ஒளிவாங்கியை அணைத்து வைத்துக் கொள்ளலாம். வணக்கம் விஜயா அம்மா. வணக்கம். உங்களுக்கான முதல் சொல் இன்ஸ்டாகிராம். இதற்கான தமிழ் சொல்லை சொல்லுங்கள். தெரியவில்லையா? வேற யாருக்காவது தெரியுமா? தெரியவில்லை. ரமணி அம்மா, நீங்கள் சொல்லுங்கள். ஒளிவாங்கியை திறந்து விட்டு சொல்லுங்கள். ஒளிவாங்கியை திறந்து விட்டு சொல்லுங்கள். படவரி. சிறப்பு சிறப்பு. இன்ஸ்டாகிராம் என்றால் படவரி. அருமையாக சரியானது ஒரு பதிலை அளித்திருக்கிறார்கள். தனக்கு தொழில்நுட்ப வார்த்தைகள் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னாலும் ரமணி அம்மா அருமையா சரியான பதில சொன்னாங்க. நன்றி அம்மா. அடுத்ததாக விஜயா அம்மாவுக்கு கொடுக்கப்படும் 2வது சொல் ஹார்ட் டிஸ்க். விஜயா அம்மா, ஹார்ட் டிஸ்க் என்பதற்கான தமிழ் சொல். கடின. முயற்சி செய்யுங்கள். கடினம். வேற யாருக்காவது பதில் தெரியுமா? கடினத்தட்டா. அப்படியே மொழிபெயர்த்து சொல்றேன். சிறப்பு சிறப்பு. வன்தட்டு என்பதே ஹார்ட் டிஸ்க் என்பதற்கு 3வது சொல் பிரிண்ட் ஸ்கிரீன். ஸ்கிரீன்னா திரை. பதிவு திரை. இல்லை இல்லை அம்மா. வேற யாராவது? அச்சுத்திரை. இல்லை. அச்சு திரை.
ரமணி அம்மா கையை உயர்த்தி இருக்கிறார்கள். அமுதா அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அமுதா அம்மா சொல்லுங்க. திரைப்பிடிப்பு. திரைப்பிடிப்பு. அருமை அருமை அம்மா. திரைப்பிடிப்பு என்பது சரியான பதில். சிறப்பு சிறப்பு அம்மா. விஜயம்மா, உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். பதில் கூறிய மற்றவர்களுக்கும் பாராட்டுக்கள். சிறப்பு. அடுத்த வாய்ப்பு ரமணி அம்மாவிற்கு. ரமணி அம்மா, உங்களுடைய ஒளிவாங்கியை தருங்கள். ரமணி அம்மாவுக்கு எளிமையாக கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் கடினமாவே கேட்கலாம் போலயே. அடுத்தவர்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி விடுகிறார். சரி, ரமணி அம்மாவிற்கான முதல் ரமணி அம்மாவுக்கான முதல் சொல் ப்ளூடூத். சொல்லுங்க. ப்ளூடூத் என்பதற்கான தமிழ் சொல் ஊடலை. ஊடலையா? சிறப்பு ஊடலை. சிறப்பு சிறப்புங்கம்மா. ஊடலை. ஊடலை என்பதே ப்ளூடூத் என்பதற்கான தமிழ் சொல். அடுத்தது பிரிண்டர். பிரிண்டர் என்பதற்கான தமிழ் சொல் அச்சுத்திரை. அச்சுத்திரை அல்ல. தப்பு. யாராவது சொல்கிறீர்களா? மற்றவர்களுக்கு விடை தெரியுமா? புவனாமா? அச்சு எந்திரம். அச்சுப்பொறி. அச்சுப்பொறியா? விஜயாமா சரியான பதில். அச்சுப்பொறி. சிறப்பு அம்மா, சிறப்பு. விஜயாமா சொல்லிவிட்டார்கள். அச்சுப்பொறி என்பது சரியான பதில். அடுத்ததாக ரமணி அம்மாவிற்கு சிசிடிவி. ரமணி அம்மா, சிசிடிவி என்பதற்கான தமிழ் சொல்லை கூறுங்கள். ரமணி அம்மா. அதாவது மறைஞ்சிருந்து பிடிக்கிறது. மறைக்காணி. 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 சிறப்பு சிறப்பு. மறைக்காணி என்பதே சிசிடிவிக்கான சரியான தமிழ் சொல். சிறப்புங்கம்மா. உங்களுக்கு கேட்ட 3 கேள்விகளில் 2 கேள்விகளுக்கு சரியான பதிலை கூறிவிட்டீர்கள். பாராட்டுக்கள். அடுத்ததாக பரமேஸ்வரி ஏழுமலை அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. உங்களுக்கான முதல் சொல் வைஃபை. வைஃபை என்பதற்கான தமிழ் சொல் என்ன? அருகலை. 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 அருகலை என்பதே சரியான பதில். பாராட்டுக்கள். அடுத்ததாக ரூட்டர். ரூட்டர் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? திசைவி. திசைவி. சிறப்பு. ரூட்டர் என்பதற்கான தமிழ் சொல் திசைவி. சிறப்பு அம்மா, சிறப்பு. பாராட்டுக்கள். சிம் கார்டு. சிம் கார்டு என்பதற்கான தமிழ் சொல் என்ன? செறிவட்டை. செறிவட்டை. சிறப்பு. சிம் கார்டு என்றால் செறிவட்டை. அருமை. உங்களுக்கு கேட்கப்பட்ட 3 சொற்களுக்கும் சரியான தமிழ் சொற்களை கூறிவிட்டீர்கள். பாராட்டுக்கள் அம்மா. சரி, அடுத்த அமுதா முருகையன், நீங்க வாங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுக்கான சொல் சார்ஜர். சார்ஜர் என்பதன் தமிழ் சொல் என்ன? அமுதாமா, உங்களுடைய காணொலியை திறங்கள். மின்னூக்கி. மின்னூக்கி. சிறப்பு சிறப்பு. வார்த்தை. உங்களுக்கான சொல் ஜிபிஎஸ். ஜிபிஎஸ் என்பதன் தமிழ் சொல் என்ன? ஜிபிஎஸ். தடங்காட்டி. தடங்காட்டி. தடங்காட்டி என்பதே சரியான சொல். சிறப்பு அம்மா. அடுத்ததாக உங்களுக்கான சொல் ட்விட்டர். ட்விட்டர் என்பதன் தமிழ் சொல் என்ன? ட்விட்டர். ட்விட்டர் என்பதன் தமிழ் சொல். ட்விட்டரா? வேற யாராவது பதில் சொல்கிறீர்களா? பரமேஸ்வரி அம்மா சொல்லுங்க. கீச்சகம். கீச்சகம். ட்விட்டர் என்பதற்கு சரியான தமிழ் வார்த்தை கீச்சகம். கீச்சகம் என்பதே சரியான பதில். சிறப்பு அம்மா, பாராட்டுக்கள்.
சிறப்பு. இப்போ முதல் சுற்று வந்து 4 பேரும் அருமையா வந்து பதில் கொடுத்தாங்க. கேட்கப்பட்ட ஒவ்வொரு தொழில்நுட்ப வார்த்தைக்கும் எல்லா வார்த்தைகளுக்குமே பதில் கூறிவிட்டார்கள். சிறப்பான பங்களிப்பு, பாராட்டுக்களம்மா. இப்போ 2வது சுற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடைமுறையில எப்பவுமே பயன்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு சொல். அந்த சொற்களுக்கு வந்து நிகரான தமிழ் சொற்களை நீங்கள் சொல்ல வேண்டும். இதற்கு முதலாவதாக விஜயா அம்மா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. வாஷிங் மெஷின் என்பதற்கான தமிழ் சொல்லை கூறுங்களம்மா. சலவை இயந்திரம். சலவை இயந்திரம் என்பது இயந்திரம், எந்திரம் அல்ல இயந்திரம். சலவை இயந்திரம் என்பது சரியான சொல்லம்மா. சலவை இயந்திரம் என்று சொல்லலாம் அல்லது மின் சலவை இயந்திரம் என்று சொல்லலாம். ஸ்விட்ச் என்பதற்கான தமிழ் சொல் என்னம்மா? ஸ்விட்ச். சொடுக்கி. சொடுக்கி. சொடுக்கி என்பது சொடுக்கி. ஸ்விட்ச் என்பதற்கான தமிழ் சொல். சிறப்பு அம்மா, சிறப்பு. கபோர்டு. கபோர்டு என்பதற்கான தமிழ் சொல் என்னம்மா? அலமாரி. அலமாரி தமிழ் வார்த்தை அல்ல. வேற யாருக்காவது தெரியுமா கபோர்டு என்பதற்கான தமிழ் சொல்? நானே சொல்லிவிடட்டுமா? பரமேஸ்வரி, பரமேஸ்வரி சொல்லுங்க. நிலைப்பேழை. சிறப்பு. நிலைப்பேழை என்பதே சரியான பதில். அலமாரி என்பது தமிழ் சொல் கிடையாது. நிலைப்பேழை என்பதே கபோர்டு அல்லது அலமாரி என்பதற்கான சரியான தமிழ் சொல். சிறப்பம்மா, விஜயம்மா, சிறப்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை கூறினீர்கள். அடுத்ததாக ரமணியம்மா வாங்க. ரமணியம்மா, உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் சொற்களை கூறுகிறேன். அதற்கு நிகரான தமிழ் சொல்லை கூறுங்கள். பாட்டில் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? பாட்டில். எதுமா? பாட்டில். வாட்டர் பாட்டில்னு சொல்றோம்ல, பாட்டில். குடுவைமா? குடுவை. சிறப்பு. குப்பி என்று சொல்லலாம் அல்லது குடுவை என்று சொல்லலாம். குப்பி என்பது சின்ன அளவிலே இருக்கக்கூடிய இதை சொல்லலாம். குடுவை என்பது பெரிய அளவிலான இதை சொல்லலாம். சிறப்பான பதிலம்மா. குடுவை என்பது பாட்டிலுக்கான தமிழ் சொல். அடுத்ததாக டியூப்லைட். டியூப்லைட் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? குழல் விளக்கு. குழல் விளக்கு. சிறப்பு, சிறப்பு. குழல் விளக்கு அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய சொல் இது. டியூப்லைட். டியூப்லைட் என்றால் குழல் விளக்கு. ட்ரௌசர் என்பதற்கான தமிழ் சொல் என்னம்மா? ட்ரௌசர். கால் சட்டை. ட்ரௌசர் சரியாக. கால் சட்டை. கால் சட்டை. அரைக்கால் சட்டை. அரைக்கால் சட்டை என்பது ட்ரௌசர் என்பதற்கான சிறப்பான தமிழ் சொல். சிறப்பம்மா, சிறப்பு. உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை கூறிவிட்டீர்கள். பாராட்டுக்கள் அம்மா. அடுத்ததாக பரமேஸ்வரி ஏழ்மலை அவர்களை அழைக்கின்றேன். டேபிள் என்பதற்கான தமிழ் சொல் என்னம்மா? மேஜை. மேஜை என்பது தமிழ் சொல் அல்ல. மிசைப்பலகை. மிசைப்பலகை. மிசைப்பலகை என்பதே சரியான தமிழ் சொல். மேஜை என்பது தமிழ் சொல் அல்ல. டேபிள், மேஜை என்பதற்கு சரியான தமிழ் சொல் மிசைப்பலகை. சேனல் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? பரமேஸ்வரி அம்மா. பரமேஸ்வரி அம்மா, சேனல் என்பதற்கான தமிழ் சொல். சேனல். அலைவரிசை. அலைவரிசை. சிறப்பு. சேனல் என்பதற்கான தமிழ் சொல் அலைவரிசை. பால் பாயிண்ட் பென் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? மை பேனா. பால் பாயிண்ட் பென். விஜயாமா சொல்லுங்கள்.
பந்துமுனை பேனா. பந்துமுனை பந்துமுனை பேனா எழுதுகோல். என்பது தமிழ் சொல்ல எழுதுகோல். பந்துமுனை எழுதுகோல். சிறப்பு சிறப்புங்கம்மா. பால் பாயிண்ட் பென் என்றால் பந்துமுனை எழுதுகோல் என்பதே சரியான தமிழ் சொல். சிறப்பு பரமேஸ்வரி அவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை கூறினீர்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக அமுதா அம்மா வாங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுக்கான சொல் டூத் பேஸ்ட் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? டூத் பேஸ்ட். என்னதுமா? டூத் பேஸ்ட். பற்பசை. பற்பசை. பற்பசை என்பதே டூத் பேஸ்ட் என்பதற்கான தமிழ் சொல். சிறப்பு. அடுத்ததாக பெல்ட் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? அரைக்கச்சை. அரைக்கச்சை. சிறப்புங்கம்மா. அரைக்கச்சை என்பதே பெல்ட் என்பதற்கான தமிழ் சொல். சூப் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? சூப். கியூபா. சூப் சூப் வெஜிடபிள் சூப் அப்படின்னு சொல்றோம்ல, சூப் என்பதற்கான தமிழ் சொல். நீ எனக்கு சரியா புரியல, வேற. சூப் சூப் வெஜிடபிள் சூப் குடிக்கிறோம்ல, வெஜிடபிள் சூப், அதற்கான தமிழ் வார்த்தை, தமிழ் சொல். சாறு. 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 சரி, சரியாக சொல்ல வேண்டும். இன்னும் சரியாக. காய்கறி சாறு. பரமேஸ்வரி அம்மா ஏதோ சொல்கிறீர்கள், சொல்லுங்கள். அரைச்சாறு. அரைச்சாறு இல்ல. ரமணி அம்மா? வடிசாறு. வடிகட்டிய சார். வடிசாறு. வடிசாறு. அதான் பரமேஸ்வரமா, வடிசாறு என்பதே சூப் என்பதற்கான தமிழ் சொல். வெஜிடபிள் சூப் என்றால் காய்கறி வடிசாறு, அதுதான் வெஜிடபிள் சூப். அமுதாமா, சிறப்பு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் சொற்கள், அதாவது வார்த்தைன்றதே தமிழ் சொல் இல்ல, பயன்பாட்டினால வருது. வார்த்தை என்பதற்கு சரியான அது தமிழ் சொல் தான், வார்த்தை அல்ல, சொல். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை கூறிவிட்டீர்கள். சிறப்பு. இரண்டாவது சுற்றும் சிறப்பாக முடிவடைந்தது. அடுத்ததாக மூன்றாவது சுற்று நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூன்றாவது சுற்றுல அதாவது தமிழ் சொற்கள் போல நான் சொன்ன மாதிரி மேஜை, வார்த்தை, இதெல்லாம் தமிழ் சொற்கள் போலவே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் தமிழ் சொற்கள் அல்ல. அந்த மாதிரி நாம் வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு இருக்க சொற்களை நான் இப்ப சொல்லுவேன். அதற்கு நிகரான தமிழ் சொற்களை நீங்க சொல்லணும். இதற்கு முதலாவதாக விஜயாமா அவர்களை அழைக்கின்றேன். விஜயாமா, உங்களுடைய ஒளிவாங்கியை திறந்து கொள்ளுங்கள். வணக்கம். தேசம் என்பதற்கான தமிழ் சொல் என்னம்மா? தேசம். நாடு. நாடு. நாடு என்பதே அதற்கான தமிழ் சொல். விவசாயம். விவசாயம் என்பதற்கான தமிழ் சொல். உழவு தொழில். வேறு வேறு சொல். வேளாண்மை. வேளாண்மை. விவசாயம் என்பதே தமிழ் சொல் அல்ல, வேளாண்மை அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். வேதம். வேதம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்ன? மந்திரம். தமிழ் சொல். வேற யாருக்காவது தெரியுமா? வேதம் என்றால் மறை, மறை என்றால் வேதம். மறை என்பதுதான் தமிழ் சொல், வேதம் என்பது பிறமொழி சொல். சிறப்பம்மா, சிறப்பு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை சொல்லிவிட்டீர்கள். அடுத்ததாக ரமணியம்மா. ரமணியம்மா வாங்க. ஆசை என்பதற்கான தமிழ் சொல் என்னம்மா ரமணியம்மா? விருப்பம். விருப்பம். சிறப்பு சிறப்பு. சரியான தமிழ் சொல் விருப்பம். கருணை என்பதற்கான தமிழ் சொல் என்னம்மா? இரக்கம். இரக்கம். சிறப்பு சிறப்பு. ஞாபகம் என்பதற்கான தமிழ் சொல்? நினைவு. அருமை. அருமையாக உடனடியா உடனுக்குடன் பதிலை தந்து விட்டார்கள். சிறப்பம்மா, சிறப்பு ரமணியம்மா.
பிறமொழி சொற்களுக்கு சிறப்பானது ஒரு தமிழ் சொல்லை சொல்லிவிட்டீர்கள். பாராட்டுக்கள். அடுத்ததா பரமேஸ்வரி அம்மா வாங்க. சகோதரன் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? உடன் பிறந்தவன். சிறப்பு சிறப்பு. சகோதரன் என்றால் உடன் பிறந்தவன். சொகுசு என்பதற்கான தமிழ் சொல் என்ன? சொகுசு தெரியலம்மா. வேற யாருக்காவது? ரமணி அம்மா சொல்லுங்க. ஒலிவாங்கியை திறந்து விட்டு சொல்லுங்க. ஆடம்பரம். ஆஹா. சொகுசு என்பதற்கான தமிழ் சொல். ஆடம்பரம். ஆடம்பரம் அல்லாமா தமிழ் சொல் நேர்த்தி. நேர்த்தி என்பதே சொகுசு என்பதற்கான தமிழ் சொல். ஓ சரி. அடுத்தது பரமேஸ்வரி அம்மா, உங்களுக்கான அடுத்த சொல் மாமூல். மாமூல் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? பணம் கொடுக்கறது. தெரியலம்மா. மாமூல் வேற யாருக்காவது தெரியுமா? வழக்கம் 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 வழக்கம். சிறப்பம்மா விஜயம்மா. வழக்கம் என்பதே மாமூல் என்பதற்கான. மாமூலான வாழ்க்கை அப்படின்னா வழக்கமான வாழ்க்கை. அதெல்லாம் நம்ம இப்ப பயன்பாட்டுல வச்சிருக்கோம். ஆனா அதனுடைய பொருள் தெரியல, சரியான தமிழ் சொல் தெரியல. சிறப்பு அம்மா பரமேஸ்வரி அம்மா, சிறப்பு. 3 சொற்களுக்கு பதில் சொல்லி விட்டீர்கள். அடுத்து அமுதா அம்மா வாங்க. உங்களுக்கான பிறமொழி சொற்கள். அமுதாம்மா. சொல்லுங்க மேம். ஆஸ்தி. ஆஸ்தி என்றால் என்ன? ஆஸ்தி என்பதற்கான தமிழ் சொல். ஆர்த்தியா? ஆஸ்தி. ஆஸ்தி என்பதற்கான தமிழ் சொல். ஆரத்தி எடுத்தது இல்ல. விஜயாம்மா சொல்லுங்க. சொத்து. சொத்து. ஆஸ்தி. ஆஸ்தியா? எனக்கு அது தெளிவா புரியலம்மா. எனக்கு இரு வந்த மாதிரி இருந்தது. ஆஸ்தி. ஆஸ்தி என்றால் சொத்து. பண்டிகை. பண்டிகை என்றால் என்ன? பண்டிகை என்பதற்கான தமிழ் சொல். திருவிழா. திருவிழா. திருநாள். திருநாள் அல்லது பெருநாள் என்று சொல்லலாம். சிறப்புங்கம்மா, சிறப்பு. சொந்தம் என்பதற்கான தமிழ் சொல். இது எனக்கு சொந்தமானது என்று சொல்கிறோம் அல்லவா, அதற்கு நிகரான தமிழ் சொல் என்ன? உறவு. அந்த சொந்தம். உரிமை. 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 உரிமை என்பது இது எனக்கு உரிமையானது, இது எனக்கு சொந்தமானதுன்னு சொல்றோம்ல, இது எனக்கு உரிமையானது. உரிமை என்பதே சரியான தமிழ் சொல். சிறப்பு. 3வது சுற்றும் சிறப்பாக முடிந்து விட்டது. அருமையாக அனைவரும் இதற்கு நிகரான தமிழ் சொற்களை சொல்லிவிட்டீர்கள். பிறமொழி சொற்கள், ஆங்கில சொற்கள்லாம் சொல்றதை விட பிறமொழி சொற்கள்ல வந்து எல்லாமே சிறப்பா பதில் சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்து 4வது சுற்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு. நான் ஒரு வாக்கியத்தை சொல்றேன், அதை வந்து நீங்க மொழிபெயர்த்து சொல்லுங்க. I am going to school daily. நான் தினமும் பள்ளிக்கு செல்கிறேன். நான் தினமும் பள்ளிக்கு செல்கிறேன். அருமை அருமையம்மா. I will do my calculations in my calculator. நான் என்னுடைய கணக்கீடுகளை கணக்கீட்டு கருவியில் செய்கிறேன். என்னுடைய கணக்கீட்டு கருவியில் செய்கிறேன். கணிப்பான். கால்குலேட்டர் என்பதற்கான தமிழ் சொல் கணிப்பான். நான் என்னுடைய கணக்குகளை கணிப்பானில் செய்கிறேன். I will do my homeworks regularly. நான் என்னுடைய வீட்டு பாடங்களை தவறாமல் செய்வேன். சிறப்பு சிறப்பு அம்மா, சிறப்பாக மொழிபெயர்த்தீர்கள். அருமை. அடுத்ததாக ரமணி அம்மா வாங்க. அப்ப பிற மொழி கலப்புல இருக்க மாதிரியே சொல்றேன், அதுக்கு சரியான தமிழ் வாக்கியத்தை சொல்லுங்க. சரியா? நான் இன்று ஆபீஸுக்கு போயிட்டு வந்தேன்.
சொல்லுங்க அதுக்கான தமிழ். நான் இன்று அலுவலகம் சென்று வந்தேன். சிறப்பு. ஐயா சொன்ன மாதிரி கிச்சன்ல போய் ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்துட்டு வா. சமையலறையில் சென்று ஒரு குடுவை நீர் கொண்டு வா. குடுவை அல்ல, குவளை. குடுவை என்பது பாட்டில், டம்ளர் என்றால் குவளை. சமையலறைக்கு குவளை. சென்று ஒரு குவளை தண்ணீர் எடுத்து வா. சிறப்பு அம்மா, உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். அடுத்த வாக்கியம், பேண்ட் சட்டையை போட்டுட்டு நான் வெளியே போறேன். முழுக்கால் உடையை அணிந்து கொண்டு நான் வெளியில் போகிறேன். முழுக்கால் சட்டையும் மேல் சட்டையும் மேல் சட்டையும் நான் அணிந்து வெளியில் கொண்டு வெளியில் போகிறேன். சிறப்பு அம்மா, உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்ததாக பரமேஸ்வரி அம்மா வாங்க. உங்களுக்கு எப்படி ஆங்கில சொல்ல கொடுத்துடலாமா, இல்லைன்னா எந்த மாதிரி கொடுக்கலாமா? எப்படி எதுனாலும் நான் அபார்ட்மெண்டில் டியூஷன் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நான் அடுக்குமாடி குடியிருப்பில் பயிற்சி வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சிறப்பு சிறப்பு. உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். அடுக்குமாடி குடியிருப்பில் பயிற்சி வகுப்புன்னு சொல்லலாம், இல்ல வகுப்பு சொல்லி கொடுக்கிறேன்னு சொல்லலாம், பாடம் கற்றுக் கொடுக்கிறேன். சிறப்பு அம்மா, சிறப்பு. Pets are not allowed in this compound. செல்ல பிராணிகள் இந்த சுற்று வட்டாரத்தில் அனுமதி இல்லை. வளாகம், இந்த வளாகத்திற்குள். இந்த வளாகத்தில் செல்ல பிராணிகளுக்கு இந்த வளாகத்திற்குள் அனுமதி இல்லை. சிறப்பு, உங்களுடைய முயற்சி பாராட்டத்தக்கது. I am taking 2 days leave due to my illness. எனக்கு உடல் நிலை சரியில்லாத காரணத்தினால் 2 நாட்கள் விடுப்பு எடுத்துக்கொள்கிறேன். சிறப்பு சிறப்பு. அருமை அருமை அம்மா, சிறப்பாக மொழிபெயர்ப்பு செய்தீர்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக அமுதாம்மா வாங்க. அமுதாம்மா, உங்களுக்கு ஆங்கில வாக்கியமே தரலாமா? இல்ல, இப்ப பிறமொழி சொல் கேட்கலாம். பிறமொழி சொல்லே தரவா? இன்னைக்கு பவர் கட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இன்று மின்சார தடை அதிகமாக உள்ளது. சிறப்பு சிறப்பு. இன்று மின்வெட்டு என்று சொல்லலாம். பவர் கட் என்றால் மின்வெட்டு அதிகமாக உள்ளது. பயந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பயந்தால் என்ன சொன்னீங்கம்மா? பயந்தால் ஒரு பிரயோஜனமும் பயந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. விஜயாம்மா சொல்றீங்களா? அச்சத்தால் ஒரு பயனும் இல்லை, அல்லது அஞ்சினால் ஒரு பயனும் இல்லை. சிறப்பு சிறப்பு. லட்சியம் இல்லாதவன் பயன்பட மாட்டான். இலக்கு இல்லாதவன் முன்னேற்றம் அடைய முடியாது. சரியான வார்த்தை சொல்லுங்க, சரியான சொல்லை சொல்லுங்க. லட்சியம். முயற்சி செய்யுங்கம்மா. லட்சியம் என்பதற்கு தமிழ் சொல் என்ன? வேற யாராவது சொல்றீங்களா? பரமேஸ்வரம்மா சொல்லுங்க. இலக்கு இல்லாதவன் ஒரு தடவை அந்த கொஸ்டின் சொல்லுங்கம்மா. லட்சியம் இல்லாதவன் பயன்பட மாட்டான். இலக்கு இல்லாதவன் உதவ மாட்டான்.
மாட்டான்னு பயன் தமிழ் வார்த்தை தான். லட்சியம் பயன்பட லட்சியம் இல்லாதவன் உபயோகப்பட மாட்டான் அப்படின்னா குறிக்கோள் இல்லாதவன் பயன்பட மாட்டான். சிறப்பு, உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். சரி, இப்போ மொழிபெயர்ப்பா கேட்டாச்சு. இந்த சுற்றும் சிறப்பா சொன்னீங்க எல்லாரும். அடுத்து இப்ப இறுதியா என்ன பண்ண போறோம் அப்படின்னா கலந்துரையாடல். நம்ம சாதாரணமா பேசுற மாதிரி பேசினா அதுக்கு பதில் நீங்க தூய தமிழ்ல சொல்லணும். சரியா? இப்போ அதுக்கு விஜயா அம்மா அழைக்கிறேன். வாங்கம்மா. வணக்கம். உங்க வீட்ல உங்க ஹவுஸ்ல உங்க பேரன் பேத்திக்கெல்லாம் ஹோம்ஒர்க் யார் சொல்லி தருவா? எங்கள் இல்லத்தில் எனது பேரன் பேத்தி போன்ற குழந்தைகளுக்கு வீட்டு பாடங்களை நான் அல்லது எனது மகள் சொல்லிக் கொடுப்பேன். சிறப்பம்மா, சிறப்பு. பிளாஸ்டிக் பையெல்லாம் யூஸ் பண்றதுனால நாட்டுக்கு குட் திங்ஸ் ஏதாவது இருக்கா? நெகிழி பைகள் பயன்படுத்துவதால் நமக்கு தீமையே விளையும், நன்மை சிறிதளவும் இல்லை. சிறப்பு, சிறப்பு அம்மா. தமிழ் லாங்குவேஜ் தவிர அதர் லாங்குவேஜ லேர்ன் பண்றது குட்டா பேடா? தமிழ் நன்றாக தெரிந்து கொண்டு பிற மொழிகளை தெரிந்து கொள்வதில் அறிந்து கொள்வதில் தவறேதும் இல்லை. ஆனால் நம்முடைய தாய்மொழியை நாம் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். மற்ற மொழிகள் அறிந்திருந்தால் அது வெளியிடங்களுக்கு செல்லும் போது பயன்படும். ஆனால் நம் மொழியை நாம் நம்முடைய இல்லத்திலும் நாம் செல்லும் இடங்களிலும் நம் மொழி தெரிந்தவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அதையே பயன்படுத்துவது சிறப்பானதாக அமையும். பிற மொழி மனிதர்களிடம் பழகும் போது மட்டும் நமக்கு தெரிந்த பிற மொழியை கற்று அவர்களிடம் பேசுவதில் தவறில்லை. சிறப்பம்மா, சிறப்பு. ஒரு வாக்கியத்துல பதில் சொன்னா போதும். நான் சொன்ன ஆங்கிலத்துக்கு சொற்றொடருக்கு சிறப்பாகவே பதில் கூறினீர்கள். அருமை, அருமை அம்மா, பாராட்டுக்கள். அடுத்ததாக ரமணி அம்மா வாங்க. ஒளிவாங்கிய தராங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. கேஸ் ஸ்டவ் லைட்டர் எடுத்து ஆன் பண்ணுங்க. வாயு அடுப்பை பத்த வைத்து அப்புறம் என்ன சொன்னீங்க? கேஸ் ஸ்டவ் லைட்டர் எடுத்து ஆன் பண்ணுங்க. வாயு அடுப்பை எரிவாயுவை எரிய வையுங்கள். எரிய வைங்களா? கேஸ் ஸ்டவ் லைட்டர் எடுத்து பத்த வைங்க. வேற யாராவது சொல்றீங்களா? பரமேஸ்வரம்மா சொல்லுங்க. சொல்லுங்க பரமேஸ்வரிம்மா. எரிவாயு அடுப்பை ஒளியேற்றி பற்ற வையுங்கள். ஒளியேற்றி மூலம் பற்ற வையுங்கள். சிறப்பு, சிறப்பு. டேபிள் சேர் எல்லாம் உங்க ஹவுஸ்ல எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க ரமணியம்மா? எங்க வீட்டுல எல்லாம் பொருட்களை அதன் இடத்தில் வைத்து அழகுபடுத்துவேன். நான் சொன்ன பொருளை என்ன செய்வீங்க? நானு மறந்துட்டேனே. டேபிள் சேர் எல்லாம் உங்க ஹவுஸ்ல எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? மேடை, அமரும் மேடை, எழுதும் மேடைகளை அதன் இடத்தில் அடுக்கி வைப்பேன். அடுக்கி வைப்பீங்களா? சரிம்மா. யார் இதுக்கு சரியா சொல்ல போறது? அமுதாமா சொல்றீங்களா? சொல்லுங்க. விசைப்பலகை, நாற்காலி எங்கள் இல்லத்தில் அழகாக அடுக்கி வைப்போம். சிறப்பு, சிறப்பு. டேபிள்னா விசைப்பலகை, சேர்னா நாற்காலி, அதை அழகாக
அடுக்கி வைப்போம்னு சொல்லிட்டாங்க. சிறப்பு. கதவு சும்மா ரமணி அம்மா, சொல்லுங்க. பாத்ரூம்ல சோப்பு போட்டு குளிப்பீங்களா? குளிக்கும் அறையில் சீயக்காய் போட்டு குளிக்கிறீங்களா? குளிக்கிறீங்களா? பாத்ரூம்ல சோப்பு போட்டு குளிக்கிறீங்களான்னு கேக்குறேன். அதுக்கு நீங்க தமிழ்ல சரியா சொல்லுங்க. குளிக்கும் அறையில் கட்டி தேய்ச்சு நீராடுவீங்களா? நான் உங்களை கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும் சரியா. திருப்பி என்னைய கேள்வி கேட்க கூடாது. யாரு சொல்ல போறது? அமுதாமா சொல்றீங்களா? குளிக்கும் அறையில் வளையல் கட்டி பயன்படுத்துவோம். குளியலறையில் வளலை கட்டி தேய்த்து குளிப்பேன் அப்படின்னு சொல்லணும். என்னைய திருப்பி கேக்குறீங்க நீங்க. சிறப்பு சிறப்பு அம்மா. 3 கேள்வி கேட்டுட்டேன் நான் உங்ககிட்ட. கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். 3 கேள்வி கேட்டா 2 கேள்வி கேட்டனாமா ரமணியம்மா? 2 கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2 தான் கேட்டனா? சரி, இன்னொன்னு கேட்டுருவோம். கிரே கலர் சாக்ஸை எடுத்துக்கொண்டு வாங்க. என்னது கிரே கலரா? கிரே கலர் சாக்ஸை எடுத்துட்டு வாங்க. கால் உரையை அது கிரே கலர்னா எப்படி இருக்கும்? சாம்பல் கலர் கால் உரையை எடுத்துக்கொண்டு வருகிறேன். சாம்பல் நிற கலரா சாம்பல் நிறம். சாம்பல் வண்ணம் இல்லைன்னா நரை வண்ணம்னு சொல்லலாம். அத கிரேவ நரை வண்ண சாம்பல் நிறம் காலுறையை எடுத்துக்கொண்டு வருகிறேன். சிறப்பு சிறப்பு அம்மா, அருமையான முயற்சி, சிறப்பு, பாராட்டுக்கள். அடுத்ததாக பரமேஸ்வரி அம்மா வாங்க. வந்துட்டேன். பேங்க்ல போய் பாஸ்புக் என்ட்ரி போட்டு வர்றீங்களா? சொல்லுங்க. முயற்சி பண்ணுங்க. வங்கிக்கு சென்று சேமிப்பு கணக்கு அட்டையில் வருகை பதிவை பதிவிட்டு வருகிறேன். வருகை பதிவா? பணவரவு வருகை பதிவை பதிவிட்டு வருகிறேன். சரியா சொல்லுங்க. விஜயாம்மா நீங்க சொல்லுங்க. அவங்க சொன்னது சரியா? சரியான வங்கிக்கு சென்று சேமிப்பு கணக்கு அட்டையில் பண பரிவர்த்தனை அல்லது பண வரவு செலவை பதிவிட்டு வருவேன். அட்டையில பாஸ்புக்குங்கும் போது வங்கி கணக்கு புத்தகம். வங்கிக்கு சென்று வங்கி கணக்கு புத்தகத்தில் பண பரிவர்த்தனையை பதிவு செய்து விட்டு வருவேன். சிறப்பு, சிறப்பான வாக்கியம் அம்மா. அடுத்ததாக 2 ஸ்பூன் சுகர் போட்டு காஃபி குடிப்பீங்களா? 2 தேக்கரண்டி சர்க்கரை சீனி 2 தேக்கரண்டி சீனி போட்டு தேநீர் அருந்துவேன். காஃபி காஃபி தெரியலமா தமிழ். சரியான வாக்கியம். 2 தேக்கரண்டி சர்க்கரை போட்டு குழம்பி அருந்துவேன். தெளிவா இருக்கணும், குழம்ப கூடாது. பரமேஸ்வரி அம்மா 2 தேக்கரண்டி சர்க்கரை இல்லைன்னா இனிப்பு போட்டு குழம்பி அருந்துவேன். காஃபி குடிக்க குழம்பியை அருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்.
சிறப்பு. அடுத்ததாக வாஷ் பேஷன்ல போய் டூத் பிரஷ்ல பல் தேய்ச்சி துப்புவேன். அது வாஷ்பேஷன். கை கழுவும். சரி, அடுத்த சரிம்மா. அடுத்த வார்த்தை, அடுத்த சொல்லு. பற்துலக்கி. சாரிம்மா, சிரிப்புதான். சரி சொல்றேன் பாருங்க. டூத் பிரஷ்ல டூத் பேஸ்ட வச்சு பல்லு விளக்கி வாஷ் பேஷன்ல துப்புவீங்களா? சொல்லுங்க. வேற யாரு சொல்றது? பல் துலக்கியில பர்பஸை எடுத்து பல் தேய்த்து கழுவு தொட்டியில துப்புவேன். சிறப்பு சிறப்பு. எல்லா வார்த்தைக்கும் எல்லா சொற்களுக்குமான தமிழ் சொற்கள் வந்து விட்டது. சிறப்பு சிறப்புமா. பரமேஸ்வரம்மா 3 கேள்வி கேட்டேன்ல? கேட்டாச்சு. சிறப்பு, சிறப்பான முயற்சி. அடுத்த அமுதாமா வாங்க. டைல்ஸ் போட்ட பாத்ரூம் ஸ்லிப் ஆகுமா? டைல்ஸ் போட்ட பாத்ரூம்ல ஸ்லிப் ஆகுமா? சொல்லுங்க. குளியலறையில் வழுக்காது. டைல்ஸ்ன்றதுக்கு எனக்கு தெரியல. வேற ரமணியம்மா யார் சொல்றது? ரமணியம்மா கை தூக்கி இருக்காங்க, சொல்லுங்க. ஒளிவாங்கிய திறந்துட்டு சொல்லுங்க. ஒளிவாங்கிய தரங்க ரமணியம்மா. சலவைக்கல் பதித்த குளியலறையில் வழுக்கும். சிறப்பு சிறப்பு. சலவைக்கல்னு சொல்லலாம், இல்லைன்னா ஓடு, மெருகு ஓடுகள்னு சொல்லலாம், வனப்பு ஓடுகள்னு சொல்லலாம். பரமேஸ்வரியம்மா இதை சொல்ல வந்தீங்க தானா? நீங்களும் சொல்ல வந்தது. சிறப்பு சிறப்பு. வனப்பு ஓடுகள் இல்லைன்னா மெருகு ஓடுகள் போட்ட குளியலறையில் வழுக்கும். சுவிட்ச் போர்ட்ல பிளக்க சொருகி சார்ஜ் போடுவீங்களா? சொல்லுங்கம்மா அமுதாமா. சொல்லுங்கம்மா. என்ன? சுவிட்ச் போர்டுல பிளக்க சொருகி சார்ஜ் போடுவீங்களா? முயற்சி பண்ணுங்க. மின் சொடுக்கியில் சொல்லுங்க. பரமேஸ்வரியம்மா கை தூக்கி இருக்காங்க, சொல்லுங்க. சொடுக்கி பலகையில் ஆப்பு முனை சொருகி மின்னேற்றம் செய்வேன். மின்னேற்றியின் மூலம் மின்னூட்டம் செய்வீர்கள். சிறப்பு சிறப்பு அம்மா, சிறப்பு. சிறப்பான முயற்சி. ரிமோட்ல டிவியா ஆபரேட் பண்ணுவீங்களா அமுதாமா? தொலைக்காட்சி சொல்லுங்க. ரிமோட்ல டிவியா ஆபரேட் பண்ணுவீங்களா? முயற்சி பண்ணுங்க, சொல்லுங்க. பரமேஸ்வரியம்மா கையை தூக்கி இருக்கீங்க, சொல்லுங்க. தொலைக்காட்சி பெட்டியை தானியக்கி மூலம்
சிறப்பே சிறப்பே திறக்கிறது இல்ல ஆப்ரேட். அமைப்பேன். இயங்க செய்வேன். செயல்படுத்துவேன். இயங்க செய்வேன். இயக்குவேன். இயக்குவேன். சிறப்பு சிறப்பு சிறப்பான முயற்சி அம்மா, பாராட்டுக்கள். சிறப்பு. மூன்றாவது சுற்றும் சிறப்பாக முடிவடைந்தது. பங்கு பெற்றவர்கள் அனைவருமே சிறப்பாக தமிழில் பேச முயற்சித்தீர்கள். முயற்சிக்கு பாராட்டுக்கள். இதுபோல் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்கன்னா நம்மளும் தமிழ் மொழி சொற்களை தெரிஞ்சுக்கலாம். பிற மொழி சொற்களை தவிர்த்து முடிஞ்ச அளவு இதை பயன்படுத்த பாருங்க. நடைமுறை வாழ்க்கையில நம்ம இப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்ம எவ்வளவு சொற்கள் பயன்படுத்துறோம். அதுக்கெல்லாம் நிகரான தமிழ் சொல் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை பயன்பாட்டுல நம்ம பயன்படுத்துறது கிடையாது. உதாரணமா பாத்தீங்கன்னா டியூப் லைட்டு, பல்பு, சுவிட்சு, டிவி, ரிமோட்டு, டூத் பிரஷ், டூத் பேஸ்ட், வாஷ் பேசின், கிச்சன், ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர், இவ்வளவு வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகள் நம்ம நாள்தோறும் அப்படியே நம்மளுடைய தமிழ் மொழியில போட்டு கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பேசுறது தமிழ்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப பாருங்க, இதையெல்லாம் தவிர்த்து இதற்கு நிகரான தமிழ் வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து தூய தமிழில் பேசுவோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. தமிழை தெரிந்து கொள்வோம், தமிழில் பேசுவோம், தூய தமிழில் பேசுவோம், தமிழோடு விளையாடுவோம். நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியை ஆர்வத்தோடு பேசுவோம். தமிழ்னா பயந்து ஓடக்கூடாது. இப்போ இன்னைக்கு 5 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா அடுத்தெல்லாம் 50 பேர் வரணும் தமிழ்ல பேசுறதுக்கு ஆர்வமா. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஆர்வமா கலந்து கொண்டு எல்லாவித சுற்றுகளிலும் முயற்சி செய்து தமிழை தடை இல்லாமல் பேசி சிறப்பாக இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தொடர் நிகழ்வுகளாக வார வாரம் நடக்கும். நீங்களும் தொடர்ந்து இதில் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தாய்மொழி நாளை கொண்டாடும் விதமாக மட்டுமல்லாமல் நடைமுறையிலும் நாம் பயன்படுத்தும் விதமாக அமைய வேண்டும். அதற்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் பயிற்சி அளித்து நாள்தோறும் தமிழிலே பேச முயற்சிப்போம். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்லுங்க. சிறப்பான முயற்சி அம்மா. உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி அம்மா இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு. இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் நான் அதிகமாக ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணாதவள் தான். இருந்தாலும் கூட என்கிட்டயும் 4-5 ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் தெரியாம போச்சேன்னு வருத்தப்படுறேன். யூஸ் பண்ணாதவள்ன்றீங்க, பயன்படுத்தாதவள். பயன்படுத்த வரல பாருங்க. அது இனிமேல் அது பயன்படுத்தவே கூடாது, பேசவே கூடாதுன்னு இருக்கிறேன் நான். வாழ்க்கையிலும் இவ்வளவு அந்நிய பாஷை கலந்துருக்குதே நம்ம தமிழ் மொழியில, நினைச்சாலே ஊடுருவிருச்சு. அதெல்லாம் தமிழ் நினைச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆங்கில வார்த்தையெல்லாம், ஆங்கில சொற்கள் எல்லாம் கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனா தமிழ் மாதிரியே நம்ம இடையே உலாவிக்கிட்டு இருக்கோம். பிற மொழி தமிழோடு கலந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதெல்லாம் களை எடுத்துட்டோம்னா நம்மளுடைய தமிழ் அவ்வளவு ஒரு இனிமையா இருக்கும், சிறப்பா இருக்கும். அதற்கான முதலில் நன்கு தெரிந்த ஆங்கில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தாம இருப்போம். அப்புறம் கலப்பு மொழி, அந்த தமிழோடு ஏய்ந்து தமிழ் போலவே தோன்றக்கூடிய வார்த்தைகளை தவிர்க்க பார்ப்போம். முதல்ல டைரக்ட் இந்த மாதிரி வருது இல்ல, நேரடியாக அந்த வரக்கூடிய அந்த ஆங்கில வார்த்தைகளை தவிர்த்து விட்டோமானால் பின்னர் அதை படிப்படியாக அதை முயற்சி செய்து நீக்கி விடலாம். சிறப்பு சிறப்பு. நன்றி அம்மா. நம்ம எல்லாரும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல சாதாரணமா பேசும்போது அதை கலந்துக்காம நம்ம உஷாரா பேசணும்னா அப்படியே பழக்கம் வந்துடும். உஷார் தமிழ் கிடையாது, கவனிச்சு பேசணும். விடயம். இது போல நம்ம பேசி பேசி நம்மளுடைய தமிழ் மொழியின் சங்கதி சரியான தமிழ் வார்த்தையா? சங்கதி தமிழ் வார்த்தைகள்ல விடயம் தான். விடயம் இல்லைன்னா செய்தி, தகவல். சிறப்பு அம்மா, சிறப்பு. இத்துடன் நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம்.